வணக்கம். ஜோதிடர் உமாராணி சேலம். என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி பதிவு என்ன அப்படின்னா சொந்த தொழில் வளர்ச்சி பெறும் அமைப்பு பற்றி பார்க்கலாங்க. ஒருவர் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் பற்றி பார்க்கலாம். இப்போ சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா லக்னத்துக்கு 10ஆம் இடம், எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க. நான் இப்போ சொல்கிறது பொருந்தும், சரிங்களா? இப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அது என்னெல்லாம் நம்ம ஜோதிட ரீதியாக எடுப்போம் அந்த 10ஆம் பாவத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, 10ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், தலைமை கேந்திரஸ்தானம், இப்படியெல்லாம் 10ஆம் இடத்தை நாம் ஜோதிடத்தில் எடுக்கக்கூடிய பாவகம் ஆகும் 10ஆம் பாவம். அப்பேற்பட்ட 10ஆம் பாவகம் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அவங்களால சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இப்போது அந்த 10ஆம் பாவத்தோட காரக வகிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவானும் சூரிய பகவானும் ஆவார். குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா தனத்துக்கு காரகர் ஆவார். அடுத்தது சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நிர்வாக திறமை கொண்டவர் ஆவார். இந்த சூரிய பகவானும் குரு பகவானும் அந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஜாதகர் சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு ஆகுங்க. இப்போ 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னா அவர் எந்த மாதிரி அமைப்புலலாம் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, 10ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு கேந்திரமான 1, 4, 7, 10ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த ஸ்தானத்தில் 10ஆம் அதிபதி போய் உட்காந்துருந்தா நல்ல ஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே போல் திருகோணஸ்தானமான 5, 9ஆம் இடத்துலையும் இந்த 10ஆம் அதிபதி போய் உட்காந்துருக்கலாம். இதெல்லாம் நல்ல ஸ்தானங்களாகும். அந்த லக்னத்துக்கு கேந்திரஸ்தானமும் திருகோணஸ்தானத்திலும் 10ஆம் அதிபதி போய் இருக்கலாம். இதெல்லாம் நல்ல ஸ்தான வலுவோடு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி போய் நின்று இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்தானாதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி போய் நல்ல ஸ்தானங்களான கேந்திரத்திலும் திருகோணத்திலும் போய் உட்காந்துருந்தோம் அந்த ஸ்தானாதிபதிகள் போய் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா, இப்போ பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா நீச்சம், வக்ரம், இந்த மாதிரி அமைப்பில் அந்த 10ஆம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா அது பலம் குறையும் அமைப்பாகுங்க. அதே போல் 10ஆம் அதிபதி சாரநாதன், 10ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகமும் எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்துங்க. அவரும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். இந்த அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா 10ஆம் இடத்து அதிபதி நல்ல பலம் பெற்றிருக்காரு. அதனால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் 10ஆம் இடம், இப்போ 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த 10ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா கண்டிப்பாக இருக்கலாங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறதுனால 10இல் பாவர்களும் இருக்கலாம், சரிங்களா? இப்போ 10ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கலாம். அடுத்தது சூரிய பகவான் பார்க்கலாம் அல்லது இருக்கலாம். ஏன்னா 10இல் சூரியன் இருப்பது அப்படின்னா திக்பலம் பெரும் அமைப்பு அப்படிங்கிறதுனால 10இல் சூரியன் இருக்கலாம், ஆனால் குரு இருக்கக்கூடாது, சரிங்களா? தனித்த குரு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, ஆனால் 10ஆம் இடத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்பில் 10ஆம் இடம் இருக்கலாம். அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இந்த நிலையிலெல்லாம் இருக்கும் அமைப்பு அவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு கால நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு 10ஆம் அதிபதியோடைய சம்பந்தப்பட்ட திசைகள் நடக்குதான்னு பார்த்துங்க. சம்பந்தம் அப்படின்னா 10ஆம் அதிபதி திசையே நடக்கலாம், அல்லது 10ஆம் அதிபதியோடு இணைந்து பார்த்த அல்லது சாரம் பெற்ற கிரகத்துடைய திசை நடக்கலாம். இந்த மாதிரி திசை அப்படி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் அவங்க சொந்த தொழிலில் அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க, சரிங்களா? இப்போ சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் காரகரா வகிக்கக்கூடிய கிரகமான குரு பகவானும் சூரியனும் இவங்க எல்லாமே நல்ல அமைப்பில் இருக்கணுங்க.
இந்த மாதிரி நல்ல அமைப்பில் இருந்து அவங்க சம்மந்தப்பட்ட திசை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் அவங்க சொந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைவாங்க, லாபத்தையும் ஈட்டுவாங்க. சரிங்களா? இப்போ லாபத்தை எந்த அளவுக்கு ஈட்டுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் இடத்தோட 2ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னா லக்னத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் வருங்க. சரிங்களா? அந்த லாபாதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. அந்த லாபாதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கும். சரிங்களா? ஏன்னா 10ஆம் இடம் நல்லா இருக்கு, காரக வகிக்கக்கூடிய கிரகங்களான சூரியனும் குருவும் நல்லா இருக்காங்க, 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்காங்க. இது எல்லாமே நல்லா இருந்தோம். அவங்க தொழிலை செய்வாங்க, ஆனால் லாபத்தை ஈட்டுவாங்களா? லாபம் அவங்களுக்கு கிடைக்குமா? எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அடுத்தது லாபஸ்தானத்தை லாபாதிபதியும் தான் பார்க்கணும். அப்படிங்கிறதுனால 10ஆம் இடத்தோட அடுத்த அதாவது தனஸ்தானம், 10ஆம் இடத்துக்கு தனஸ்தானமான 11ஆம் இடம் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்துங்க. 11ஆம் இடமும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாவ கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது 10ஆம் அதிபதிக்கு எந்த அளவுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கும் பார்க்கணும். 11ஆம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே போல் 11ஆம் அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். நீச்சம், வக்கரம் இந்த மாதிரி எதுவும் ஆகாமல் 11ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும், அல்லது இன்னொரு ஆதிபத்திய வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும், அல்லது கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருந்தாலும், இல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருந்தாலும், இதெல்லாம் நல்ல அமைப்பு தாங்க லாபஸ்தானத்துக்கு. அப்படிங்கிறதுனால 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் நல்ல அமைப்பு தான். சரிங்களா? ஏன்னா 11ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடம் வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடமா வரும். அப்படிங்கிறதுனால அது அந்த 11ஆம் இடத்துக்கு 12 போயிடுச்சு அப்படின்லாம் பார்க்காம 10ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி போய் நின்றாலும் சரி, இதெல்லாம் நல்ல அமைப்பு. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு 11ஆம் இடமும் நல்ல அமைப்பில் இருக்கணும். சரிங்களா? எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக இவங்க சொந்த தொழிலில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது இந்த அமைப்பெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது லக்னம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 10ஆம் இடம் 11ஆம் இடம் லாபஸ்தானம் எல்லாமே நல்லாவும் இருந்து லக்னாதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டுட்டாரு, வக்கரமோ நீச்சமோ, அல்லது லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய சேர்க்கையோ, அல்லது லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சியோ, இந்த மாதிரி அமைப்பில், அல்லது ராகு கேதுக்களுடைய லக்னாதிபதி சேர்ந்திருப்பது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு, அது லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்லா இருந்து லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களால சொந்த தொழில் செய்வாங்க, லாபத்தை ஈட்டுவாங்க. ஆனால் தொழில் ஆர்வம் இருக்காது, ஏனோ தானோ தான் செய்வாங்க. சரியா? அந்த ஞாபக சக்தி அப்படின்னு சொல்கிறாங்களா, தொழில் செய்யணும், மேலே மேலே வளரணும் அப்படிங்கலாம் நினைப்பாங்க. அல்லது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தடைப்படும், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சொல்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா அது கண்டிப்பாக வருங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி அப்படின்னா பார்ட்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்ட்னர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்து 7ஆம் அதிபதி வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் 5, 9ஆம் அதிபதிகளோடு சேர்ந்தோ இல்லை பார்வை பெற்றோ அவங்களும் கேந்திர திரிகோண ஸ்தானத்திலையோ ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல பலமாக, அல்லது 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருப்பது, இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் சரிங்க, அல்லது 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பது, இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் போட்டோ அவங்க சொந்த தொழில் செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா தொழிலில் இன்னும் வளர்ச்சி அதிகமாக அடையும். ஏன்னா 7ஆம் இடம் லக்னம் விட 7ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால பார்ட்னர் போட்டு அவங்க சொந்த தொழில் செஞ்சால் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் லாபத்தையும் ஈட்டக்கூடிய அமைப்பே அந்த ஜாதகர் இருக்குங்க. இப்போ சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி காரக வகிக்கக்கூடிய கிரகமான குரு பகவானும் சூரியனும் 11ஆம் இடத்து அதிபதி லாபம் வரணும் இல்லைங்களா, அதனால 11ஆம் அதிபதி 11ஆம் இடம், இந்த கிரகங்கள் இந்த பாவங்கள் எதுவுமே பாதிக்கப்படாமல் அதுக்கு சம்பந்தப்பட்ட கிரகத்துடன் திசை நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அவங்க கண்டிப்பாக சொந்த தொழிலும் செய்யலாம். சரிங்களா? இதுவே கிரக நிலை ஆகுங்க சொந்த தொழிலுக்கு. நன்றி, வணக்கம்.